ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பழங்காலத்து தமிழ் மக்கள் யூஸ் பண்ண பிசினஸ் டாக்டிக்ஸ். என்னதான் டிஜிட்டல் ஏஜுக்கு முன்னேறி வந்திருந்தாலுமே பிசினஸ் அதுக்கு பயன்படுத்தின யுக்திகளை இன்னுமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இந்தியர்கள் ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு மற்ற கண்டங்கள்ல இருக்க நாட்டு மன்னர்கள் மற்றும் மக்களோட நல்ல நட்போட பழகுனாங்க, நல்ல தொடர்போட இருந்தாங்க. அதன் விளைவா கடல் கடந்து வர்த்தகமும் செஞ்சாங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம சோழர்கள் தான் இந்தியால முதல் முறையா கடல் கடந்து வியாபாரம் பண்ணாங்க. அத மற்ற அரசர்களுமே பிற்காலத்துல பின்பற்றினாங்க. சரி, அப்படி என்ன வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா, மசாலா பொருட்கள், நகைகள், உலோகங்கள், ரத்தினங்கள், விவசாய பொருட்கள் இப்படின்னு பல பொருட்களை வியாபாரம் பண்ணாங்க. இந்த கடல் கடந்த வியாபாரத்தை தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி இப்ப வரை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இப்பவுமே அரிசி, தானியங்கள், காட்டன் உடைகள் இப்படி நிறைய பொருட்களை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான முன்னோடியே அந்த காலத்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவதா வர்த்தக சங்கங்கள். கில்ட்ஸ் மற்றும் வர்த்தக சங்கங்கள்லாம் 11ஆம் நூற்றாண்டு கிட்ட தொடங்கியிருக்காங்க. இந்த வர்த்தக சங்கங்கள் ஒரு பொருளோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. ஒரு பொருள் சரியான நியாயமான விலையில இருக்கா அப்படின்னு சரி பாப்பாங்க. கடல் கடந்து வர்த்தகம் செய்யறதுக்கான வழிமுறைகள், வர்த்தகம் செய்யும் வர்த்தகர்களோட கோரிக்கைகள், இதை தீர விசாரிச்சு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த வர்த்தக சங்கங்கள் உதவிருக்குன்னு சொல்லலாம். இந்த சங்கங்கள் செயல்படுறதுக்கான நிதியை விற்பனையாளர்கள் மற்றும் விளம்பரம் செய்யறவங்க கிட்ட இருந்து திரட்டுவாங்க. இந்த வர்த்தக சங்கங்கள் இந்த காலகட்டத்திலயுமே இயங்கிட்டு தான் இருக்கு. இந்த சங்கங்கள் எக்ஸிபிஷன், ஒர்க் ஷாப்ஸ், கான்ஃபரன்சஸ்னு வர்த்தகத்தை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சங்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் ஐடியாவை பழங்காலத்து வர்த்தகர்கள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். அடுத்து நம்பர் 3, பண்டமாற்று முறை. பார்ட்டர் சிஸ்டம்னு படிச்சிருக்கோம்ல, அதான் பண்டமாற்று முறை. அதாவது நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் அல்லது சர்வீசஸ் இதுக்கு கைமாறா வாங்குறவங்க கிட்ட இருந்து வேற பொருட்களாவோ சர்வீசஸாவோ இல்ல பொற்காசுகளாவோ வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய வர்த்தகர்கள் நம்ம நாட்டு வளங்களான சில்க், காட்டன், சர்க்கரை, விலை மதிப்பான பவளங்கள், தானியங்கள் இதெல்லாம் மத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம தானியங்களை மத்த நாட்டுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அதுக்கு மாறா பொற்காசுகளாவோ இல்ல மெஷின் செய்ய பயன்படும் பொருட்களாவோ வாங்கிக்குவாங்க. இந்த முறையில 2 வர்த்தகர்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு செயல்படுவாங்க. இந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் இந்த காலகட்டத்துல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 2 நாடுகளுக்கு இடையிலுமே ஒரு நல்ல நட்புணர்வை கொடுத்துச்சு. 2 நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் முதுகெலும்பா இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த மன்னர்கள் முதல்ல இந்த காலத்து இந்திய அரசு வரை இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த வேற நாட்டு மக்கள் நம்ம மக்கள் கூட கடல் கடந்த பிசினஸ் செஞ்சதுக்கான முக்கிய காரணம் இந்தியர்கள் மேல இருந்த நம்பிக்கை. கடினமான காலகட்டத்திலயுமே விடாம முயற்சி செய்யும் தன்னம்பிக்கை தான். அடுத்ததா நம்ம 4, சந்தைகள், பஜார்களை தொடங்குனாங்க. மக்கள் தங்களுக்கு வேண்டிய பொருட்கள், மளிகை சாமான்கள், காய்கறிகள், பழங்களை நேரடியா சந்தை, பஜாருக்கு போய் நேரடியா வாங்கினாங்க. இப்பவுமே இந்த சந்தைகள்லாம் இயங்கிட்டு தான் இருக்கு. நீங்க இப்ப கூட வாரத்துல ஒரு நாள் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குறவங்களா? நம்ம அம்மா எல்லாம் கூட விலைய குறைச்சு தர சொல்லி சண்டை போடுவாங்களே, அந்த காலத்திலுமே இது இருந்திருக்கு. பார்க்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பார்கெயின் பண்றது வியாபாரிக்கும் கஸ்டமருக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம வாடிக்கையாளர்களோட விருப்பம் என்ன, தேவை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பூர்த்தியும் செஞ்சாங்க. இந்த டிஜிட்டல் ஏஜ்ல நம்ம சந்தை கடைகளுக்கு போகாம ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு வாங்குறோம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்கிட்டு இருக்கோம். ட்ரெஸ்னா மிந்த்ரா, மீஷோ போன்ற ஆப்லயும் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்குமே முன்னோடி நம்ம பழங்காலத்து மக்கள் தான். அடுத்து நம்பர் 5, புது கண்டுபிடிப்புகளுக்கான ஊக்கம். பழங்காலத்து மக்கள் தங்களுக்கு இடையில இருக்க போட்டிக்கு ஈடு செய்யவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நிறைய புது கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. தங்களோட பிசினஸ்ல அதை புகுத்துனாங்க. அப்படி மட்டும் அவங்க செய்யலனா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவும் டெக்னாலஜியும் இருக்காது. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணதா வேதங்கள்லயும் புராணங்கள்லயுமே சொல்லப்பட்டிருக்கு. போர்க்காலத்துல போர் புரிய யானை, குதிரைகளை பயன்படுத்தி தேர், அதாவது சேரியட்டை செஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக தேரை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்து பென்ஸ், ஆடி மாதிரி பயணம் செய்ய யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ விவசாயம் தான் அந்த நாட்டோட முதுகெலும்பு. நாத்து நடுறதுக்கு மரத்தால செய்யப்பட்ட மஷின்ஸை பயன்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம டிராக்டர் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி வெயிட்டான பொருட்களை தூக்க சக்காட்டா யந்திரா அப்படின்னு சொல்லப்படுற கருவியை பயன்படுத்திருக்காங்க. முற்போக்கு சிந்தனைகளோட எதிர்காலத்தை கணிச்சு அதுக்கு தகுந்த ஐடியாஸும் யுக்திகளையும் தங்களோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. வெற்றியும் அதுல கண்டிருக்காங்க. அவங்க மட்டும் லாபங்களை பார்க்காம நாட்டோட பொருளாதாரத்துக்குமே உதவிருக்காங்க. அந்த காலத்து அரசர்களும் இந்த காலத்து அரசாங்கமும் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சோழர்கள் தான். சோழர்கள் தங்களோட சாம்ராஜ்யத்தை இந்த காலகட்டத்திலுமே பேசும் விதமா தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிருக்காங்க. அது யுனெஸ்கோவால வேர்ல்டு ஹெரிடேஜ் சென்டர், அதாவது உலக பாரம்பரிய இடங்கள்ல ஒண்ணா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்பவுமே அந்த கோவிலின் கட்டமைப்பு ஆச்சரியமாகும். அது எப்படிடா கட்டிருப்பாங்கன்னு நிறைய கேள்விகளையும் எழுப்புது.
அந்த கோவில் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் சோழ நாட்டு வளர்ச்சிக்கும் காலம் கடந்த பெருமைகளுக்கும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி புது கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் கொடுத்ததுனால நிறைய நாடுகள் வல்லரசு நாடா மாறி இருக்கு. இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் சில ஆண்டுகள்ல வல்லரசு நாடா மாத்திர முயற்சியில உதவிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்பர் 6, அரசாங்கத்தின் பங்களிப்பு. சோழர்கள் நம்மள சுத்தி இருக்கும் கடல் வர்த்தகம் செய்யறதுக்கான கருவின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கடல் மூலமா வணிகம் செய்ய கப்பல்களை தயார் செஞ்சாங்க. நல்ல ரோடு, துறைமுகங்கள்லாம் கட்டினாங்க. அப்பதான் வெளிநாட்டு வர்த்தகர்களோட நல்ல வணிகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சு இதை செஞ்சாங்க. மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை கைப்பற்றினாங்க. தங்களோட அரசாங்கத்தை சென்ட்ரல், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்னு 3ஆ பிரிச்சு தகுந்த மக்களை வச்சு ஆட்சி செஞ்சாங்க. வணிகம், கல்வி, வேலை வாய்ப்பு, வரின்னு தனித்தனியா டிபார்ட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி தகுந்த ஆட்களை வச்சு அதை ஆட்சி செஞ்சாங்க. மக்கள் கிட்ட வரி வாங்கி நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினாங்க. இப்பவுமே நம்ம கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து நம்பர் 7, மார்க்கெட்டிங். பழங்காலத்திலயும் பிசினஸ்க்கு நடுவுல நிறைய போட்டிகள் இருந்தது. அதை சமாளிக்கவும் தங்களோட பொருட்கள் பத்தின அவேர்னஸ மக்களிடையில கொண்டு போகவும் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுற விளம்பரம் தேவைப்பட்டது. பேப்பர் இல்லாத காலத்துல சுவர்கள்ல வரைஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. கூத்து மாதிரி போட்டு தங்களோட பிசினஸ பத்தி புரிய வச்சாங்க. தம்பட்டம் அடிச்சு ஊர் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. 14ஆம் நூற்றாண்டுல பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சப்போ நோட்டீஸ், பத்திரிகைகள் மூலமா மக்கள் கிட்ட விளம்பரப்படுத்தினாங்க. அப்புறம் ரேடியோ கண்டுபிடிச்சப்போ ரேடியோ மூலமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இப்ப அதுதான் FM, ஸ்பாட்டிஃபைன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறமா டிவில விளம்பரப்படுத்தினாங்க. இப்போ Facebook, யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரப்படுத்துறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே ஒரு துறை இப்போ பெருசா வளர்ந்துட்டு வருது. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பா பிசினஸோட வளர்ச்சிக்கு தேவைன்னு புரிஞ்சு செயல்படுத்தினது பழங்கால வர்த்தகர்கள் தான். அடுத்து நம்பர் 8, ஃபேமிலி பிசினஸ். அந்த காலத்து மக்கள் கூட ஒரு குடும்பமா சேர்ந்து பரம்பரையா பிசினஸ் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து அதுக்கான பயிற்சிகளை கொடுத்து வளர்த்தாங்க பசங்களை. எப்படி பரம்பரையா ஆட்சி புரிஞ்சாங்களோ அதே மாதிரிதான் பிசினஸுமே பண்ணாங்க. இந்த காலகட்டத்திலயும் இதை ஃபாலோ பண்றாங்க. அம்பானி குடும்பம் எப்படி 3 தலைமுறைகளா பிசினஸ் பண்றாங்க அதே மாதிரிதான் குஜராத்திஸ் எப்பவுமே பிசினஸ் செய்யும் போது குடும்ப உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டே செய்வாங்க. அதனாலதான் நிறைய டைமண்ட் பிசினஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றவங்க குஜராத்திஸா இருப்பாங்க. குடும்ப தொழில் பண்றது நல்லதுதான். நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் உதவும்படி இதை செய்யலாம், தப்பே இல்ல. சரி, இப்ப பழங்காலத்து தமிழ் மக்கள் பிசினஸ் பண்ண பயன்படுத்தின விஷயங்களை பத்தி சுருக்கமா இப்ப பாத்துடலாம். கடல் கடந்து வர்த்தகம் செஞ்சாங்க. பிசினஸ்க்கு உதவும் விதமா ட்ரேட் யூனியன்ஸ் நடத்தினாங்க. பண்டமாற்று முறையை பயன்படுத்தி கடல் கடந்து பிசினஸ் செஞ்சாங்க. சந்தை, பஜாரெல்லாம் நிறுவி நாட்டு மக்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. புது கண்டுபிடிப்புகள் மூலமா லாபங்களை சேர்த்தாங்க. தங்களோட குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து பரம்பரையா பிசினஸ் பண்ணாங்க. பிசினஸ்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் பார்க்க மார்க்கெட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காலத்து அரசாங்கமும் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக நிறைய ஸ்கீம்ஸ், சலுகைகள் இதெல்லாம் செஞ்சு ஊக்குவிச்சாங்க. இன்றைய டிஜிட்டல் இந்தியாக்கான விதை அன்றைய மக்கள் பயன்படுத்தின வர்த்தக யுக்திகள் தான். அந்த ட்ரிக்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வந்து நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா பிசினஸுக்கான ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லப்படுற தேவையான பேசிக் விஷயங்கள் எல்லாமே நாம அந்த காலத்து மக்களோட தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பவுமே நமக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டா அதுக்கான சொல்யூஷனை நம்ம முன்னோர்களோட பிசினஸ்ல கிடைக்குமான்னு பாக்குறோம். சோ கண்டிப்பா அவங்களுக்கு நாம நன்றி உணர்வோட இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சொல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.